எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி தான் செய்ய போகிறாங்க. அதுக்காக நம்ம எடுத்துருக்கிற மீன் வந்துட்டு கிங் ஃபிஷ், நெய் மீன் சொல்லுவாங்க, அதே மாதிரி தமிழில் வஞ்சர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் எடுத்துருக்கு. 600 கிராம் அளவுக்கு மீன் எடுத்துருக்கு. மீன் வந்து நல்லா கழுகி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. முள் கம்மியாக இருக்குது. முதல்ல வந்துட்டு இது வந்து மேரினேட் செஞ்சு எடுத்து வைக்கணும். அதுக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நைஸாக இருக்கிற பேஸ்ட்டு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கிற சாஃப்டாக இருக்கிற ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா மீனுமே இந்த மசாலையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸாக கையில் எடுத்துகிட்டு மசாலா நல்லா எல்லா இடமே தேய்ச்சி விட்டுட்டு 1 மணி நேரமாவது இது மேரினேட் செய்கிறதுக்காக வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ரைஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்துருக்கு. 2.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. கப்போட சைஸ் வந்து 240 ml கப்பு தான். அடி கட்டியாக இருக்கிற ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கு. சூடானதுக்கப்புறம் 2 சின்ன பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல்லு வரட்டும். அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு ரைஸ் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஃபிஷ்ஷுக்கு அதிகமாக மசாலா நம்ம சேர்க்குறதில்ல. இந்த கப்பில் தான் நம்ம ரைஸ் எடுத்துருக்கு. வாட்டர் லெவல் தண்ணி எப்படி நிற்கிறீங்களோ அதே மாதிரி தான் ரைஸும் எடுத்துருக்கு. 2.5 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி, டபுள் குவான்டிட்டி தண்ணி ஊற்றியிருக்கு. அதுதான் இந்த ரைஸ் வேகிற பாகம். எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு டபுளாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டானதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுகி இதுக்குள்ளே போட்டுடலாம். அரிசி நான் ஊற வைக்கல, சீக்கிரம் வேகிற அரிசி தான், அதனால கழுகி உடனே நான் போட்டுக்கிறேன். சில பேர் வந்து ஊற வைப்பாங்க. அது நீங்கள் எடுக்கிற அரிசியோட குவாலிட்டி பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு 3/4 வெந்திருக்கு. தண்ணி இருக்குது இப்போவுமே. இன்னும் இது மூடி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக வேகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமிலே தான் வைக்கணும். தீ அதிகமாக வைக்கக்கூடாது. ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த பாஸ்மதி ரைஸே வேணுன்ட்டு இல்லை, பிரியாணி ரைஸும் எடுத்துக்கலாம். ஜீரகசாலா ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அரிசி நல்லா ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இருந்தாலும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இதுக்குள்ளே இருக்குது. ரைஸ் பாருங்கள் ஈரமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஈரப்பதத்தோடு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் மசாலா, மீன் மசாலா பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அந்த அரிசி வந்து கரெக்டான அளவுக்கு வெந்துடும். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் செஞ்சு எடுத்து வச்சு எல்லா மீனுமே அதுக்குள்ளே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது. இதோட 2 சைடுமே கொஞ்சம் ஃப்ரையாக கிடைக்கணும், கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கணும். அப்போ தான் நம்ம மசாலாக்குள்ளே போடும்போது அது வந்து உடையாமல் இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்து கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 சைடுமே ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா இடமுமே தீ ஒரே மாதிரி கிடைக்கிற மாதிரி பேன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கோங்க. 2 சைடுமே ஒரே மாதிரி வறுத்தெடுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய் மீனே வேணுன்ட்டு இல்லை பிரியாணி செய்கிறதுக்கு. முள் இல்லாத உங்களுக்கு பிடிச்சி எந்த மீன் வேணாலும் இதே மாதிரி வறுத்தெடுத்து பிரியாணி செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மீனுமே நல்லா கிறிஸ்பியாக வறுத்தெடுத்து வச்சுருக்கு. மிச்சம் இருக்கிற ஆயில் பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதில் தான் நம்ம மசாலா செய்யணும். 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கு. ஒரு 350 கிராம் அப்ராக்சிமேட்டாக தக்காளியும் எடுத்துருக்கு. வெங்காயம் வந்து நைஸாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சூடாக இருக்கிற ஆயிலுக்குள்ளே போட்டு வதக்கிக்கோங்க. சாஃப்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஷேடாக வர்ற மாதிரிக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கு. பேஸ்ட்டே வேணுன்ட்டுல இடித்து கூடி நீங்கள் சேர்த்திடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல்லு ஃபுல்லாக போகணும். நல்ல ஒரு மசாலா மணம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம இதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு நம்ம இது வரைக்கும் போடலை. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்போட அளவில் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா வேகணும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதே மாதிரி கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே மசாலா ஒன்று ஆட் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக எதுவும் இல்லை. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளோட அளவில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலைக்காக நான் ஆட் பண்ணுறது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும்தான். பிரியாணி மசாலையா இல்லை சிக்கன் மசாலா எதுவுமே நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணலை. ஃபிஷ் மசாலையும் ஆட் பண்ணலை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு. கூடவே வந்துட்டு புதினா இலை, மல்லி இலை, கொத்தமல்லி இலை இது ரெண்டுமே அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கு. அதுவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இல்லை கொஞ்சம் அதிகமாக கூடி ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அரை கப் அளவுக்கு தயிர், கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. சுத்தமாக புளிப்பு இல்லாத தயிர் நல்லா இருக்காது. ரொம்ப அதிகமாக புளிப்பாக இருக்கிற தயிரும் நல்லா இருக்காது. ஒரு மீடியம் புளிப்பில் இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கிற தயிர் ஊற்றிக்கோங்க. அதுவும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச மீன் அது வந்து மசாலைக்கு மேலே வச்சு அந்த மசாலா வந்து எல்லா மீன்லையுமே கோட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது, உடையாது. இது இப்போ பாருங்கள், எல்லா மீனுமே எல்லா மசாலையிலுமே கோட்டாகி நிற்கிது. இப்போ இது மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படி இருக்கட்டும். ரொம்ப அதிக நேரம் வைக்க வேண்டியதில்லை. மீன் ரொம்ப சோக்காய் போகக்கூடாது. மீன் மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிற நெய்க்கு மேலே வந்து ஒரு லேயர் சாதம், நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு பிரியாணி சாதம் வந்து லேயராக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் லைட்டாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஃபிஷ்ஷை மசாலையோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மறுபடியும் ரைஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணி அந்த ரைஸ் முடிகிற வரைக்கும், இல்லை கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கடாயில் எவ்வளவோ பத்துமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த கடாயில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்ச கொத்தமல்லி எல்லாம், கொஞ்சம் புதினா எல்லாம், அப்புறமா வந்து நெய்யில் வறுத்த கேஷ்யூ நட்டு, ரேசின்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 இல்லை மேக்ஸிமம் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆவி வர்ற வரைக்கும் வச்சா போதும், ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டியதில்லை, அடி பிடிச்சிடும். ஆவி வர ஆரம்பிக்கும் போது எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் வந்துட்டு பிரியாணியோட சைடிஷ் செஞ்சு வச்சுருக்கு. பிரியாணி சம்மந்தி ரெடியாக இருக்குது. இதோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தேன். ஆல்ரெடி இதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கு. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பிரியாணி சாலட் ரெடியாக இருக்குது. கூடவே வந்துட்டு ஒரு லெமன் பிக்கிளும் எடுத்து வச்சுருக்கு. பிரியாணிக்கான சைடிஷ் 3மே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணியும் ரெடியாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற, ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுக்க முடிஞ்ச ஒரு ஃபிஷ் பிரியாணியோட ரெசிபி தான் இது. இதில் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஆயிலு மசாலா எதுவுமே ஆட் பண்ணல, இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.